ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தட்டை வந்து எப்படி செய்யலான்றத நம்ம பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, அதே அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்துக்கிறோம். மைதா மாவு, அப்புறம் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை, சோடாப்பு வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு, அப்புறம் வந்து ஓமத்தை வந்து நல்லா வந்து நான் தேய்ச்சிட்டு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு தூளுப்பு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து சின்ன சின்னதாக பொடிசாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா வந்து இப்படி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து வரமிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். நான் தட்டி வச்சுக்கிருந்தேன். இப்போ வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து கலந்துக்கலாம். அந்தளவுக்கு பிசைஞ்சிருங்க. அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும். அப்புறம் நம்ம தேய்ச்சிக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரேடியே தேய்க்க முடியாதுன்றதுக்காக நான் வந்து 2ஆக வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். நல்லா தேய்ச்சிட்டு பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரொம்ப நல்ல அளவுக்கு நைஸாக வந்தே தேய்ங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். நல்லா நைஸாகவே தேய்ச்சிக்கலாம். 2 சைடு வந்து நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் தேய்ச்சி ஊற்றிக்கிட்டே வந்து தேய்ங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அந்தந்த ஷேப்புக்கு வந்து நான் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கத்தியை வச்சு தான் நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், இப்படி வந்து கட் பண்ணால் டைமண்ட் ஷேப் வரும். நான் சும்மா வந்து சொல்லி கொடுக்குறதுக்காக இப்படி செஞ்சு கொடுத்தேன். எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து ரவுண்ட் தான் பிடிக்கும். அதனால் நான் ரவுண்டே பண்ணிக்கலான்னு சும்மா உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்து இந்த ஷேப் பண்ணேன். பாருங்கள், இப்போ ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன மூடி இருக்குது. அந்த மூடி வச்சு தான் நான் வந்து இப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணேன். பாருங்கள், இப்போ இது வந்து எப்படி அழகாக இருக்குது. ஒரு தட்டை இந்த மாதிரி வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நல்லா முறுன்னு இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கிட்டேன். 1 2 அந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. இப்போ இதெல்லாமே நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் எண்ணெய். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஒட்டாமல் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக வேணுன்னே அப்படியே போடுங்க வரிசையாக. இப்போ வந்து செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தட்டை. இந்த மாதிரி நல்லா வந்து கலகலன்னு இருக்கிறப்போ நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு தட்டை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை. ஓகே, பாய்.